ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. வருகிற சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைப்போம் என அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தலைமையில் நீட் தேர்வால் உயிரிழந்த மாணவர்களுக்கு கோவையில் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் திமுக அரசிற்கு எதிராக அதிமுகவினர் கோஷங்களை எழுப்பினர். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய SP வேலுமணி, திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்றும் பொய் வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழகத்திலே 2021 ஆரம்பித்து திராவிட முன்னேற்ற கழகம் ஒரே கையெழுத்திலே ஆட்சிக்கு வந்ததும் நீட்டை ஒழித்து விடுவோம் என்று சொல்லி இதுவரையிலும் நீட்டுக்காக ஒரு பொய்யான வாக்குறுதிகளை தந்து கொண்டு இன்றைக்கும் சட்டமன்றத்திலும் மற்றும் அனைத்து கட்சி கூட்டம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்த மக்களும் இந்த ஆட்சி 4 வருஷமா எதுவும் செய்யல, சட்ட ஒழுங்கு சரியில்லை, எதுவுமே செய்யல, எந்த திட்டம் வரல. ஆகவே 2026 எப்பொழுது எடப்பாடி முதலமைச்சராக வருவார் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். 2020 எடப்பாடி முதலமைச்சராக வருவார். இன்றைக்கு விடுபட்ட திமுக செய்யாத குறிப்பாக கோயமாடு அந்த திட்டமே செய்யல, புறக்கணிச்சிட்டாங்க. அந்த திட்டத்தை எல்லாம் எடப்பாடி தருவார்.